செதஞ்சு போன பணம் கூட முகம் தெரியாத பணத்தெல்லாம் கூட இது பார்த்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஃபிங்கர் டெஸ்ட்டு வச்சு எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்களா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு. இந்த பிள்ளைய அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கண்ணுக்கு காமிக்காமல் மர்மமாக ஏன் பண்ணாங்க? தூங்குற மாதிரி தான் சார் இருக்கிறோம், செத்த மாதிரி இல்லை சார். என் பிள்ளை அப்படி படுத்துக்கிட்டு ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒருவேளை அவன் அம்மாவை மிரட்டணும்னு நினச்சி பிள்ளை போயிட்டான் போல. அவன் மூஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் இது எல்லாமே புதைச்சிக்கிறாங்க சார். நீங்கள் இறுதி சடங்கு கூட பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பிள்ளை மூஞ்ச கூட பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க சார். அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. செத்து போயிடலான்னு இருக்கு சார். எங்கள் பையன் ஒரே பிள்ளை சார். அவங்க 25/6 அன்றைக்கி வந்து வீட்டில் ஒரு கோபத்தில் வீட்டை விட்டு போனவர். அதுக்கப்புறமா வந்து நாங்களும் எங்கேயும் காணாமல் போனவர் ஸ்டேஷன்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் எந்த ஒரு இதுவும் முடிவு வரல. அதுக்கப்புறமா முந்தாநேற்று நைட்டு தான் வந்து அவர் இறந்துட்டாருன்னு ஒரு தகவல் கிடச்சிது. அதுவும் உறவுகள் ட்ரஸ்ட்டு மூலியமாக தான் தகவல் கிடச்சிது. அவர் 25ஆம் தேதி நைட்டே இறந்துருக்காரு, 11 மணிக்கு இறந்துருக்காரு. அது 26ஆம் தேதியே வந்து அவங்கள வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து மாமல்லம் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த பாடியை வந்து எடுத்திருக்காங்க. அவங்களும் உறவுகள் ட்ரஸ்ட்டும் 2 பேருமே வந்து எடுத்திருக்காங்க. அந்த தகவல் வந்து எங்களுக்கு 1 மாதம் காலம் ஆகியும் எங்களுக்கு வந்து தகவல் வரல. அதுவும் அவங்களும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போனாங்க வந்தாங்க. ஆனால் யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அது அனாதை போன மாதிரி அவர் வந்து போயிட்டார். இத்தனை பேர் இருந்தோம், அவங்க வந்து யாருமே இல்லாத மாதிரி அவங்கள வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. 12ஆம் தேதி 7ஆம் மாதம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ டிலே பண்ணாமல் கொஞ்சம் யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் டிலே பண்ணாமல் கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டெப் எடுங்க. R6 போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் சார். 25ஆம் தேதி காணோம். நாங்கள் 2ஆம் தேதி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஃப்ஐஆர் போகிறதுக்கு 1 வாரம் கொஞ்சம் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் டிலே ஆனதுனால எங்களுக்கு தகவல் தெரிவிக்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார். காரணம் எதுவும் இல்லை சார். கொஞ்சம் கோவத்தில் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் ரீசன் எதுவும் இல்லை. சும்மா அவர் மது போதையில் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து சும்மா நார்மலாக எப்போதும் நடக்கிற பிரச்சனை தான் அது. அவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் நடந்த பிரச்சனை தான். அந்த கோபத்தில் தான் வெளியே போனார். மற்றபடி அவருக்கு எந்த இதுவும் இல்லை. அவருக்கு வெளியில் இல்லை. 25ஆம் தேதி வீட்டை விட்டு போனவர் கோச்சிக்கிட்டு அன்றைக்கி ஜூன் மாதம் அன்றைக்கி நைட்டே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இங்கே ரயில்வே ட்ராக்கில் அரங்கனா சபை மேலே வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அது வந்து எங்களுக்கு 1 மாதம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுவும் முந்தாநேற்று தான் தெரிய வந்திருக்கு. நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டுக்கு மூலியமாக ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லா தகவல் தெரியுமான்ற மாதிரி கேட்டோம். யாரும் வரல, யாரும் பேசலை. எங்கெங்களும் சொந்தக்காரங்க வீட்டில் எல்லார் வீட்லையும் போய் கேட்டோம் கொண்டோம். யாரும் வந்து வரல. அவங்களும் தேடினாங்க. ஃபேஸ்புக்கில் போட்டோம், இன்ஸ்டாகிராமில் போட்டோம். இந்த மாதிரி நபரை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி, அவங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ட்ரை பண்ணி யாரும் எதுவும் தகவல் வரல. ரயில்வே போலீஸில் பொதுவாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னா உடனே தகவல் தெரியுமே, என்ன காரணம் சொன்னாங்க? நாங்கள் பேப்பரில் ஆடு கொடுத்தோம். அது இல்லாமல் வந்து டிவியில் வந்து நியூஸ் போட்டோம். நீங்கள் பார்க்கலையான்னு எங்களை கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் எல்லா ஸ்டேஷனுக்கும் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பினோமே, யாரும் சொல்லலையான்னு கேட்டாங்க. இல்லை சார், யாரும் சொல்லலை, சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்திருப்போமே அப்படின்ற மாதிரி நாங்கள் சொன்னோம். நாங்கள் தகவல் கொடுத்தோன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. R6 ஸ்டேஷனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதெல்லாம் உடனே போட்டுட்டாங்க. அவங்க இதுவும் உடனே போட்டுட்டு நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பியிருக்கோம், எல்லா ஸ்டேஷன்லையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம், எல்லாருக்கும் ஃபோட்டோலாம் அனுப்பிட்டோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு வந்துடுவாங்க, தைரியமாக இருங்கன்னு சொல்லி அனுப்புனாங்க சார். அதுதான் ஆமாம் சார். அந்த வாய்ப்பு கூட எங்களுக்கு வராமல் போயிடுச்சு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போட்டு இந்த டிஷர்ட்டு எல்லோ வித் பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தாரு. அது இல்லாமல் பிளாக் கலர் ஷார்ட்ஸ் போட்டிருந்தாரு. கையில் வந்து காப்பு மாதிரி போட்டிருந்தாரு. அவர் உடவோட வாகு எங்களுக்கு தெரிஞ்சதுனால எங்களுக்கு ஐடென்டி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணோம் சார். ஒரே பையன் 2 பொண்ணு, ஒரு பையன். 37 காணாம போயிட்டு அவர் தான் இறந்தாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அவர் எங்கேயோ வெளியில் இருக்காருன்னு தான் நினச்சோம் நாங்கள்.
ஆனால் அவர் அன்றைக்கே போய் இது ஊந்துட்டு இருக்கிறாரு. நாங்களும் எங்கெங்கேயும் தேடி பார்த்தோம், ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க நாங்கள் அங்கெல்லாம் செக் பண்ணிட்டோம், அந்த மாதிரி எதுவுமே வரலன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வரல, அந்த மாதிரி தான் எங்களுக்கு தான் முதல்ல இன்ஃபார்ம் வந்திருக்கோன்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் சரி கேட்டு பார்த்து விட்டுட்டோம். ஃப்ரெண்ட்ஸுங்களும் தேடினாங்க, ஃபேஸ்புக்கில் போட்டாங்க, எந்த இதுவும் இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் எங்கள் மருமக தான் போய் அதை கண்டுபிடிச்சி அது எங்கே இருக்குதுன்னு சொன்ன பிறகு அவருக்கு தெரிஞ்சுது. கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளோ நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு மாதம் ஆயிடுச்சு. 1 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் வந்தது. உங்களுக்கு என்ன வருத்தமா இருந்தது? என்ன வருத்தம்னா எங்களுக்கு அவன் மூஞ்சே பார்க்க முடியாத அளவுக்கு எடுத்துகிட்டு போய் எங்கள் இது எல்லாமே புதைச்சிக்கிறாங்க சார். அவங்க வாய்ப்பை கொடுக்கல எங்களுக்கு. எங்கள் பார்க்குற வாய்ப்பை கொடுக்காம எடுத்துமே புதைச்சிட்டுக்கிறோம். அதுதான் எங்களுக்கு வருத்தம். அது எங்களுக்கு அதை இது பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் உங்கள் பையன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துருக்காருல்ல, நீங்கள் ஒரு கனவுல இருந்திருப்பீங்க, என்ன ஆகும்? கண்டிப்பாக அவன் வந்து என்ன தங்கச்சி இருந்தது, தங்கச்சிக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னான். தங்கச்சி பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணிப்பேன், இது பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான். அவன் எப்படி நல்ல பையன் தான் சார். எந்த ஒரு இதுவுமே கிடையாது, அவங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இதுவெல்லாம் கிடையாது. நல்ல பையன்தான் அவன். எதனால் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் பேசுவான், அவ்வளோதான். மற்றபடியெல்லாம் எதுவும் கிடையாது. இறுதி சடங்கு கூட பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அது எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். பிள்ளை மூஞ்ச கூட பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க சார். அது நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும். யாருக்கும் நடக்கூடாது. நடக்கூடாது. கண்டிப்பாக யாருக்குமே இந்த மாதிரி கொடுமையே நடக்கக்கூடாது. நிறைய கேசஸ் வருது. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிட்டு உடனே இது பண்ணியிருந்தா என்ன மாதிரியான நடந்துடும்? உடனே அவங்க ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருந்தா கிடச்சிருப்பான். ஒரு இது இருக்குது, கிடச்சி பார்த்துருக்கலாம். நாங்கள் மூஞ்சாத பார்க்குற இது கிடச்சிருக்கு எங்களுக்கு. எந்த இதுவுமே இல்லை. தேன்மொழி சார். அப்பா அவங்க இருக்காங்க? இல்லை, அவங்க ஒரே பையன் தான் உங்களுக்கு? ஒரே பையன்? ஒரே பையன், 2 பொண்ணு. அவர் தான் வீட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறாரா? என்ன சார்? கடைசியில் அவர் முகத்தை கூட பார்க்க முடியல? இல்லை சார், அவன் போகும்போது பார்த்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சி கூட பார்க்கல சார். நான் எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்? இல்லைங்க சார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. செத்து போயிடலான்னு இருக்கு சார். என் பையன் ஒரே பிள்ளை சார். அவன் மூஞ்சை கூட பார்க்க முடியாது. எங்களால் உயிரோடு இருக்கிறதே தப்புன்னு நினைக்கிறேன் சார். 40 நாள் உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு? உங்கள் பையன் கிடைச்சான்னு நினச்சிங்களா? ஆமாம் சார், என் பையன் இங்கே இருக்கான், வந்துடுவான் தான் நினச்சோம். ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவங்க தேடி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையில் தான் இருந்தேன். ஆனால் எந்த இதுவுமே இல்லை சார். 25 நாள் 30 நாள் வச்சிருக்கலாம். இந்த பிள்ளைய பார்க்கும்போதே ஒரு நல்ல டீசெண்டான பிள்ளை, நல்ல ஒழுக்கமான பிள்ளைன்று தெரிஞ்சிருக்கும். டெத்து அவங்க உடம்ப பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சீக்கிரம் எப்படி சார் எங்கள் கண்ணுக்கே காட்டாம போனாங்க. எங்கள் பிள்ளையோ 40 நாள் நாங்கள் தான் சார். அவங்க அண்ணி நாங்கள் வந்துடுவான் வந்து ஒரு நாள் கூட அவங்க சாப்பிடல. டெய்லி அவங்கள சாப்பாடு தண்ணியோ ஒரு வேளை தான். என் பிள்ளை இன்னைக்கு வந்துடுவான், நாளைக்கு வந்துடுவான். ஒரு கோயிலாக போய் தேடிட்டு வந்தோம் சார். ஒரு ஸ்டேஷனில் மட்டும் கம்ப்ளைண்ட் இல்லை, எல்லா கோயிலையும் போய் தேடணும். அவன் கோயிலில் போய் இருப்பான் அப்படின்னு சொன்னதுனால கடைசியில் எங்கள் பிள்ளைக்கு செத்துட்டாங்கிறது 42வது நாள். வெறும் சேதம். நாங்கள் கூட இருக்கான்னு தான் சார் நினச்சோம். அப்புறம் அவங்கள அவ்வளோ அவசரம் என்ன சார் பண்ணுறதுக்கு? என்ன இருக்குது? தலையில் தான் அடிபட்டுருக்கு. அப்படியேப்பட்ட பிள்ளைய ஏன் சார் வச்சுருக்க முடியாது? அந்த ஜிஹெச்சுக்கு அவ்வளோ அவசரம் என்ன சார்? எதுக்கு அப்படி அந்த பிள்ளைய புதைச்சாங்க? ஏன் எங்ககிட்ட கொடுக்கல? ஏன் எங்ககிட்ட சொல்லலை? எவ்வளோ செதஞ்சு போன பணத்தெல்லாம் 6 மாதம் வச்சுருந்துருக்காங்கல்ல. செதஞ்சு போன பணம் கூட, முகம் தெரியாத பணத்தெல்லாம் கூட இது பார்த்து பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, ஃபிங்கர் டெஸ்ட் வச்சு எல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்களா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு? இந்த பிள்ளைய அவ்வளோ சீக்கிரம் எங்கள் கண்ணுக்கு காமிக்காமல் மர்மமாக ஏன் பண்ணாங்க? இதில் என்ன இருக்குது? இதோ இருக்கிற சைதாப்பேட்டையில் தான் எங்கள் பிள்ளை. அவனை பாருங்கள் சார், அவன் தூங்குற மாதிரி தான் சார் இருக்கிறான். செத்த மாதிரி இல்லை சார் அவன். என் பிள்ளை அப்படி படுத்துக்கிட்டு ஒரு கையை அப்படி வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு, ஒருவேளை அவன் அம்மாவை மிரட்டணும்னு நினச்சி பிள்ளை போயிட்டான் போல. எந்திரிக்கும் போது மண்டையில் அடிபட்டு தான் அவன் இறந்துருக்கான். மற்றபடி ஒரு அவன் உடம்பு இது ஒரு இது நகம் கூட கசியல சார். ஏன் சார் அவ்வளோ சீக்கிரம் அடக்கம் பண்ணாங்க? அதனோட அர்த்தம் என்ன? ஏன் அந்த ஜிஹெச்சுக்கு அவ்வளோ அவசரம்? எவ்வளோ சாவு இருக்கும்போது எங்கள் பிள்ளை சாவு இருக்கக்கூடாதா? அவன் உடம்பை பார்த்தாலே ஒரு கெட்டவனாக தெரியுது. அவ்வளோ டீசெண்டான பிள்ளை சார் அவன். ஏதோ அவன் குடும்ப சூழ்நிலை, அம்மா கிட்ட சண்டை போட்டு தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டு அவனாக தான் போனான். அப்போ கூட அவனுக்கு வேலைக்கு அவன் தங்கச்சி இருக்குது, அம்மா இருக்குன்னு லாங்கிலலாம் வேலைக்கு போகல. வேலை வந்துச்சு, அவன் லாங்கில் வேலைக்கு போகல. பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலைங்களை பார்த்துக்கிட்டு தான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பா இல்லை சார் அது வீட்டில்.
இன்னும் ஒரு பொண்ணு இருக்குது, தங்கச்சிக்கு முடிச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னவன் தான். அதுக்காக அவனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றதுலாம் இல்லை. அவனே தான் சொன்னான், இப்போ வேண்டாம், தங்கச்சிக்கு முடிச்சுட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ அந்த குடும்பத்துக்கு ஆதாரமே இல்லை போச்சு சார். நீங்கள்லாம் சேர்ந்து தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழியை காட்டுது சார். இல்லை 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 ட்ராக்கில் அடிபட்டிருக்கான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 43 நாள் ஆச்சு எங்கள் பிள்ளை போய். நாங்கள் நேற்று செத்துட்டாங்கிற செய்தியை மட்டும்தான் நேற்று காலையில் கேட்டோம். அது கூட செல்லில் பார்த்தோம், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.